இந்த பதிவு எதை பற்றினதுன்னா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த அந்த கேங் ரேப் சம்மந்தமாக தான். அந்த நபர்கள் குற்றவாளிகள் அனைவரும் காவல்துறையால் சுட்டு கைது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான தண்டனை கிடச்சிரும். பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் பல பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பெண் தான் முதல் குற்றவாளி, அவங்க அந்த நேரத்துக்கு அங்கே ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ளேம் பண்ணி சில பதிவுகள்லாம் பார்க்க முடியுது. இதனால் என்ன நடக்குன்னா, அந்த 3 பேர் செஞ்ச குற்றங்கள் சமரசப்படுத்தப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் மேலே குற்றம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது, தவறு இருக்கான்னு கேட்டால் தவறு இருக்குது. பட் ஆனால் முழுக்க அந்த பெண் தான் காரணங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இது விவாதத்துக்கு போகும்போது எப்படி மாறும்னா, அந்த பெண் அந்த குடும்பத்தை சார்ந்து பயணிச்சிருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது. அவங்க ஏன் வீட்டை விட்டு வெளியூருக்கு வேலைக்கு வரணும், வீட்டை விட்டு ஏன் வெளியூருக்கு படிக்க வரணும், அந்த பொண்ணு ஏன் ஸ்போர்ட்ஸுங்கெல்லாம் போகணுங்கிற மாதிரி மறுபடியும் அந்த பெண்ணை வீட்டுக்குள்ளேயே அடைக்கிறதுக்கு ஒரு சூழலை நம்மளே க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒருத்தர் 2 பேர் செய்கிற தவறுனால அந்த விஷயத்தை பொதுமைப்படுத்தி மக்களை மறுபடியும் ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகாதீங்கிறது தான் இந்த பதிவோட முதன்மையான நோக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றத்துக்கான மெயின் காரணமே அந்த 3 நபரும் எடுத்துக்கொண்ட போதைப் பொருள் தான் சொல்லுவேன். போதையில் அந்த காம எச்சத்தை தீர்த்துக்கிறதுக்காக அந்த பெண்ணை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ தட் முதல் குற்றவாளி அந்த 3 நபர், அதுக்கு காரணம் அந்த மது இல்லை சம்திங் எல்ஸ் போதைப் பொருள்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தாவிடில் கண்டிப்பாக இது போல் குற்றங்கள், கொலை, கொள்ளை இந்த மாதிரி சம்பவங்கள் இயல்பாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்மளே க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு வேளை இதை போதைப் பொருளை நம்மளால் அரசாங்கத்தில் கட்டுப்படுத்த முடியலைன்னா, மாவட்டத்துக்கு விபச்சார விடுதிகளை திறந்து வச்சுட்டா போதும். மேபி அவங்களோட காம எச்சங்களை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி ரேப் சம்மந்தமான குற்றங்கள் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் பல பேருக்கு மாற்று கருத்து இருந்தாலும் மேபி இந்த குற்றங்கள் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். இன்னொன்று, அந்த பாதிக்கப்பட்ட நபர்களோட ஃபோட்டோ, அந்த பெண்ணோட ஃபோட்டோ, குடும்ப விவரம், அப்புறம் அவங்க அப்பாவோட ஃபோன் நம்பர்லாம் சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டிருக்கு. மேபி அந்த தவறை காவல்துறை வழியாக நடந்திருந்ததுன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கண்டிப்பாக உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பதிவுகளை சோஷியல் மீடியாவில் போட்ட நபராவது காவல்துறை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அந்த பதிவோட நோக்கம். நன்றி, வணக்கம்.